சாக்லேட் சிரப் பண்ணலாம் வாங்க. நல்ல ஒரு 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. அதுக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊத்திக்கோங்க. 1/4 கப்பு பட்டர் போட்டுக்கோங்க. நல்லா 2ம் மிக்ஸ் ஆகும்போது, நல்லா 2 பெரிய ஸ்பூன்ல கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க. போட்டு 3ம் ஒண்ணா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகும்போது, நல்லா கொதிக்கும். நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டிங்கன்னா, நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். கொக்கோ பவுடரு ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப நல்லது. நட்டிலா டேஸ்ட்டில் இருக்கும் அந்த கொக்கோ சிரப்பு. இந்த நட்டிலா டேஸ்ட்டில் இருக்கிறதுனால நம்ம ப்ரெட்டு, பன்னு எதுக்கு வேணாலும் தடவிக்கலாம். நம்ம வெளியில் போகும்போது ஆஸ் யூஷுவல் எப்போவுமே குழந்தைங்க ஸ்வீட் தான் கேட்பாங்க. இல்லை ஐஸ்கிரீம் கேட்பாங்க. நம்ம வீட்டில் பண்ணுற ஐஸ்கிரீம் மேலே இந்த சிரப்பை கொஞ்சம் மேலே ஊற்றுனீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ப்ரெட்டு வாங்கினோம்னா பன்னை வாங்கிட்டு 2ஆ கட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த சிரப்பை தடவிட்டு மேலே நட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மீடியம் திக்னஸ் இருக்கணும். ஓவர் திக்காக இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ரொம்ப எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் லிக்விடாகவே, அதாவது ப்ரெட்லையோ பன்லேயோ தடவுற மாதிரி லிக்விடாக இருந்தால் ஆறுனாலும் ரொம்ப திக்காக ஆகாமல் ஃப்ரிட்ஜில் மீடியமாக இருக்கும். மேலே நட்ஸை தூவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.